guys, welcome back to our channel. நான் தான் சேர்ந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போனால் கிறிஸ்டோபர்ட்டு ஒருத்தர் கேள கிறிஸ்டோபரு அவனை தான் இன்னும் நோடிக்க வரும். அங்கே போய்ட்டு பேட்டில் போகலாம். இன்னும் இந்த சைடில் போய்ட்டு நிகமன்ஸையும் சரி அந்த மான்ஸ்டாப்லேயும் இங்கே ஒரு கோர் இருக்குது. அன்லாக் டெலி போட்டு இது ஒன்று ஆச்சு. என்னங்க சாரி, ஆனால் 3 செகண்ட்ஸ் தான். Let's open it. இதுவா வேறு இங்கே ஒரு கோர் இருக்குது. பரவாயில்லைங்க, நம்ம கோர்லாம் நிறைய கிடைக்குது. அப்போ அவனை சேலஞ்சே பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் போல் இருக்கு. இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்மளாக போயிட்டு அவங்க கூட வேலை வேணாம். ஆனால் கரெக்டாக போகணுன்னா நம்ம அவனை முடிச்சுட்டு போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் கான்ஸ்டபிள்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப தேவைப்படுது. வாடா கிறிஸ்டோபர் 2v2 சரி வாடா பார்த்துடலாம். வாடா 2v2 நல்லா கரெக்டாக இருக்காங்க. லெவலில் இப்போ ஏற்றுனேன், கொஞ்சம் லெவல் ஏற்றுனேன். அதனால் நம்மளால இவனை சமாளிக்க முடியும். ஓகே, சமன் பண்ணணும், இவனை தான் பண்ணணும். எஸ், கரெக்டாக இருக்குது. டார்கெட் கரெக்டாக இருக்கும். அடுத்து நீ வாப்பா. 2v2 ஓகே. ஃபஸ்ட்டு விசான் தான், அவனை முடிச்சிடலாம். வேறோட செம்ம கைஸ், வேறு லெவலு 78. வேறு தம்பி நீ இங்கடி செம்மங்க. சரி, செம்மட்டி அடிக்கிறானுங்க. ஓகே, இவனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிளிஸானே, ஏன்னா அடுத்து வந்து கிராஸ் டீப்பு இவனை வச்சு தான் அடிக்க முடியும். அதனால் இன்னும் இவனை முடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. வாட்டர் டீப்பு முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு. வேறு லெவலு, வேறு லெவலு. அடுத்து லாஸ்ட் டைப்பில் விடுவேன் அப்படின்னு தம்பி. வேறு லெவல் எவ்வளோ வந்து செம்ம. அடிச்சுக்கோன்ற வாடா. அடுத்த நீங்க இந்த ஃப்ராகா யாருக்கு அடிக்கிறேன்? சச்சோ, பார்க்கவே இல்லையங்க. திருப்பி என்னால் அதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். கெக்கி அது வேறா, அந்தளவுக்கு விசல்லாம் இல்லை. டிசான்டன் அப்பா இருந்துச்சு. இப்போ நீ காலி போட்டு வேறு விடுறா. The top of the battle is Blizzard. Special kills, special kills. டேய் என்னடா, யாரா நீ? மிர்ஜா. சரி வச்சு என்ன லூஸ் ஆயிடுச்சாங்க? இல்லைண்ணா லூஸ் ஆயிடுச்சான். இல்லை என்ன லூஸ் ஆயிடுச்சான்ற. இவனை வச்சு ஃபியூஷனட் எப்படி இருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்கில் ஏறுதா இதுக்கு? சரி இது வேஸ்ட்டு தானே. ஃபியூஷன் எடுத்துக்கு 100 வேணுமா? நம்மக்கிட்ட 100 இல்லை. டிவெல் கூட 2 இருக்குது. ஓகே, அப்புறமா பார்த்துக்கலாம். மீதி மெர்ஜ் அன்லாக் ஆகிடுச்சு. மெர்ஜ்னா நம்ம இப்போ புரிஞ்சு விடுச்சு. இது இருக்குது, இதுக்கு லெவல் ஏற்றி நான் என்னத்தை பண்ண போகிறேன்? 2 நாள் லெவல் ஏற்றி ஒன்றும் யோசனை இல்லை. இவனுக்கு லெவல் ஏற்றலாம், இவன் யூஸ் ஆகணும், நல்லாவே யூஸ் ஆகணும். சரி, அடுத்து நம்ம எங்கே போகணும்? கிறிஸ்டோபரை முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் தான் போகணும். ஏன்னா இந்த அங்கே ஒரு நிகமன் இருக்குது, புது வகையான நிகமன். வேறு கிட்ட போய்ட்டு
குணம் எனக்கு தேவையான ஒரு நிகமனம். அந்தளவுக்கு பெருசாக அடி விடக்கூடாதுன்றதுனால அக்வேரியனை போடுறேன். ஏன்னா 13 சேமாக இருக்குல்ல, கொஞ்சம் அடி இருந்துச்சுன்னா பயங்கரமா காலி பண்ணுறதுடா. எனக்கு கொஞ்சோண்டு அடித்தா போதும். என்ன படிக்கிறது, அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ. ஓகே, அக்வாரியன் ஒன்று ரெண்டா நம்பியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேறுடா. இப்படியே நீ அடி, எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ தாக்கிடுவேன். வேற ஒரு மிஸ்ஸு லைட்டாக இருக்கப்போ நல்லா. அக்வாரியன் டேய் ஏன்டா இந்த திரும்பிடு ஆள்தான். ஆமாம்ல, முடிக்கணும் அது ஃபுல்லாக. நான் எதுக்கு நான் போக்கிமான் கான்செப்டை ஓ நீங்கள் பேஃபுல் தான். வாடா பெட்டல் ஸ்டாமே, முடிச்சிருடா காலிஃப்ளவரே, முடிச்சிரு எப்படியாச்சு. அதான் நம்பியிருக்கேன். 39 போய்டும். போய் மிஸ்ஸா போடா லூஸு. 62 வச்சுக்கலாம். வேணா இதான் இருக்கடா 15 லெவல் ராணி. லெவல் 15 இருந்துக்கிட்டு விட்றா அவனை. ஐயோ, என்கிட்ட வேறு அந்த கோரி வெறும் 11 முதல் இருக்குது. 13 இருக்கா? ஓகே, அச்சிடலாம் பிடிச்சிடலாம். சாரி, அச்சிடலான் இருந்துருங்க. பிடிச்சிரு பிடிச்சிரு பிடிச்சிரு. மிஸ் ஆகுது. ஏய் எங்கே போய் மிஸ் ஆகுது போகிறேன்? தம்மா தூண்டு இருந்தீங்கன்னா உனக்கு அவள் தான். இந்த கோர் தான் உனக்கு கடைசி. பிடிச்சிரு 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 பிடிச்சிரு. பா, நம்ம உனக்கு விட்டா அடுத்து நமக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு போய் வந்துச்சுங்க. ரொம்ப நேரமானா பிடிக்கணுன்னே இருந்துக்கிட்டு இருந்தேன். இது தாங்க அது பரவாயில்ல, நல்ல லெவலில் இருக்குது. ஆகாட் எக்ஸில் நம்பர் 4 பரவாயில்லையே. நம்பர் 4ன்றதுனால இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம நம்பர் 3 இப்போ நீ நம்பர் 6 நீ 13. ஓகே ஓகே, வந்து நீ 10. நீடா தம்பி 10. சரி, நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதுக்கு ஒன்று என்கிட்ட இருந்துச்சுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேங்க. அது கிடச்சிடுச்சு. தேங்க்ஸ்ரா. போன ஒன்று திருப்பி வந்துச்சு. சரி, இந்த பக்கமே போகும். இந்த பக்கம்தான் நமக்கு வேலை இருக்குது. டைலரா எதுனா மான்ஸ்டர் ஆப்பிள் இப்போதான் போயிருக்கு போல் இருக்குங்க. மான்ஸ்டர் ஆப்பிள் சேலஞ்ச் பிக்ஸி தான் அச்சீவ்மெண்ட்டு. எப்பா எவ்வளோ முடிஞ்சுக்குது இதில். சேலஞ்ச் எக்ஸி லீஃப் வந்துடுவான். 5 வேலு இது 200 வேலுடா. அவளை முடிக்கணும், அதுதான் நம்மளுடைய மேலே. சரி, வேலை இது 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 எவனுக்கு ஏற்றலாம்? இந்த அக்வாரியனுக்கு ஏற்றலாமா? இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறது 3 தான். பார்த்துக்கிட்டு ஏற்றுக்க. அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் என்னென்ன எடுத்துகிட்டு வர போகிறான்ட்டு, என்னென்ன நிகமனம் எடுத்துகிட்டு வர போகிறான்றதை பார்த்துக்கலாம். மேட்ச்லேருந்து டக்குன்னு எப்படி வெளியே வர்றதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இவதானா? சரி, ஆனியன் யாரா? நீ ஆனியன் ஆல்ரெடி அது இன்சைட் ஜாயின் டு த ஃபைட் வித் அஸ். ஜிம்மு தெரியும். என்ன ஜிம்? ஹட்டோரி மேவரிக்கா. ஹட்டோரியா எங்கேருந்து ஹட்டோரியாலாம் கூப்பிட்டு வந்தீங்க? வர்றா ஹட்டோரியா இருக்காரு. என்ன டைப் ஜிம் இது? ஃபஸ்ட்டு ஜிம்மு கிராஸ் டைப் ஜிம்மா? கிராஸ் டைப்பில் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நீ வாயா. ப்ரௌன் டைப் யூஸ் ஆகும். பிவ்லோட இது யூஸ் ஆகும். ஒரு கிராஸ் டைப்னா அக்வாரியன் எடுத்துகிட்டு போயிடலாம். அக்வாரியன் ஓரளவுக்கு. ஹட்டோரி என்னப்பா நிஞ்சா மூவ்லாம் பண்ணுவியா? பார்த்துலாமாப்பா. என்னடா நிஞ்சா மூவ் அந்த மூவ்
இப்போவே பிளேஸான நமக்கு கொஞ்சம் தேவைப்படுறான். அவனை இப்போவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறான்னா சிற்பியை வச்சு ஒரு அடி போடுறான் உனக்கு. பாரு லெவலு. யாருப்பா நீ, யாரு நீ? அது அந்தளவுக்கு வருஷா போல அது வச்சது. சிற்பி முடிச்சிருக்காதையா? இவனே 3 எத்தனை வரானா? அப்போ அவள் எத்தனை எடுத்துகிட்டு வருவா தெரியல. ரவுண்டு இப்போ பரவாயில்லங்க. பெவல் எடுத்துருந்துடலாம். அடுத்து சிற்பி ஃபாஸ்ட்டு மேட்ச் வீஸ் என்ன மூவ் போடலாம்? செம்மடா சிற்பி செம்ம கபெட். ஊய் ஒரு துண்டுபடி சிற்பி மண்ணை கவி விட்டது. இன்னும் எனக்கு நான் உனக்கு வேணும் வச்சுட்டு இருக்கேன். பேரின் பாஸ்டை விட்டு ஹெச்பி 30 அடுத்துங்கிறாங்க. அப்போ எனக்கு அடிக்கும். வேற விடுறா. அடிச்சிரு தம்பி, அடிச்சிருப்பா, அடிச்சிரு. போவே இல்லைங்க வச்சதுல. ஓகே காலி. அது காலி. அக்வாரியனே பார்த்துப்பான். அடுத்து ஃப்ராகையும். கிராகு தானே அது பேர். ஃப்ராகோ ஸ்பெஷல் மூவ். சரி ஓகே கேஸ், இந்த ஹட்டோரியை மட்டும் நம்ம முடிச்சுட்டு இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். எனக்கு அடுத்து நம்ம அடுத்த கேம் பிளேயில் வந்து ஹட்டோரி இல்லை மீதி 2 பேரை பார்த்துக்கலாம். ஹட்டோரி யூரிங்கா ஆனால் போங்கடா. எந்த நேரத்தில் கண்டு போடுறான் பார்த்தீங்களா கைஸ். இப்போ நம்ம வந்து வெளியே போயிடலாம். திருப்பி உள்ளே போய் பார்க்குறேன். திருப்பி ஹட்டோரி பண்ணணுமா? இல்லை. அப்போ நம்ம இந்த ஜிம்மை அடுத்த வீடியோ வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.